ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரூத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1:16. ஹல்லேலூயா. இந்த ரூத் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, பக்கம் சொல்லிடுங்க. பக்கம் வந்து 335. சரியா? அப்போ இந்த ரூத்தின் புஸ்தகம் எப்படி வந்தது? இந்த ரூத் அப்படின்றவங்க ஒரு மோவாப் தேசத்து பெண். அவங்களுடைய பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மோவாப் தேசத்துக்குரியவங்க. அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்குரியவங்க அல்ல. இவர்கள் பாவத்தினால், அந்த தேசம் பாவத்தினால் தீட்டுப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசம் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது, தேவனை தேட முடியாது. ஆனால் இவர்கள் தேவனுடைய ஜனமாக அந்த ரூத் அவங்க மாறினாங்க இல்லையா? எப்படி அப்படின்னா, இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற காலத்தில், அன்றைக்கி நியாயாதிபதி இருந்தாங்க இல்லையா? அவங்க ஜனங்களை என்ன செஞ்சாங்க? நியாயம் விசாரிப்பாங்க. வழக்கு, பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது அவங்களை கர்த்தர் நியாயாதிபதியாக அவர்களை நியாயம் விசாரிக்கிற ஆட்களை வச்சிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் நியாயாதிபதிகளுடைய காலமாய் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர்கள் அப்படியாக தன்னுடைய ராஜாவை தேடுகிறவர்களாக என்ன பண்ணாங்க? மாறினவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறவர்கள காலத்தில் பஞ்சம் அந்த தேசத்தில் வந்துருச்சு. எப்பொழுது பஞ்சம் வரும் தேசத்தில் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம நடக்காமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பஞ்சம் என்ன செய்யும்? வரும். தேசத்தில் பஞ்சம் வருகிறதை போல நம்ம குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பஞ்சம் என்ன செய்யும்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா, கர்த்தருடைய செய்கையின்படி நீங்கள் செய்யலைன்னா குடும்பத்துக்கு பஞ்சம் என்ன செய்யும்? வரும். எப்படி வரும் அப்படின்னா, உபாகமம் 28 இருக்குது இல்லையா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்யாமல் இருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் சாபம் வரும், நான் சொல்லியபடி செய்யும் பொழுது ஆசீர்வாதமும் வரும். முதலாவது தேவன் ஆசீர்வாதத்தை உபாகமம் 28 வச்சிருக்கிறார். உபாகமம் 28 கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம், பிரச்சனை, போராட்டம் எப்படி வருது அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம வாழாமல் போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாய், பஞ்சத்தை நம்ம சந்திக்கிறவர்களாக நம்மளோட குடும்பம் மாறிடும், நம்ம பிள்ளைகள் மாறுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். இந்த ரூத் எப்படி வந்தாங்க அப்படின்னா, இவர்கள் மோவாப் தேசத்தை பெண்ணு தான். ஆனால் பெத்லெகேமில் இருந்து ஒரு குடும்பம் பஞ்சம் பிழைக்கும்படியாக அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்துக்கு அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது தான் இந்த ரூத் என்ற பெண்ணை சந்தித்து தன்னுடைய மகனுக்கு மருமகனாக 2 பிள்ளைகளுக்கு அவர்கள் அங்கே கல்யாணத்தை பண்ணி அவங்க 10 வருடம் அங்கே வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, 1-2ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்படி அப்படின்னா, 1ஆம் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரனு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறாங்க. அங்கே தான் அவர்கள் வாழுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். 2 பிள்ளைகளோடு கூட போனவங்க, கணவன் 2 பிள்ளைகளாக இந்த நகோமி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கணவனும் இறந்து விடுகிறார். 2 மகன் என்ன செய்கிறாங்க? இறந்து விடுகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 மருமகளில் ஒரு மனத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க? அவங்க போயிடுறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கப்பா. மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு திருமணத்தை நான் பண்ணி வைக்க முடியாது, அதனால் இனிமேல் நீங்கள் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேடி போங்க. அப்போ ஓர்பால் என்கிற ஒரு பெண் தன்னுடைய ஜனத்தோடு கூட தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு தன்னுடைய ஜனத்து பக்கமாகவே அவள் திரும்பி போய் விடுகிறாள். ஆனால் ரூத் என்கிறதான ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா, ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீயும் உன் ஜனத்தண்டைக்கு என்ன செய், போ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரூத்து சொல்கிறாங்க, நான் அப்படி போக விரும்பலை, நான் உண்மையே பின்பற்றி
வர விரும்புகிறேன், நான் உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். அப்போ நகோமி சொல்கிறாங்க, நீ என்னோட வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வாழ்க்கை என்ன செய்யாது, இருக்காது. நான் வயசு போயிட்டேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் உன்னுடைய வயசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் என்னால் இனி உனக்கு எதையுமே செய்ய முடியாது, நீ போன்னு சொல்லும் பொழுது ரூத் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க சொல்கிறாங்க, நான் உம்மை தேடி தான் வருவேன், நான் ஜனத்தண்டையிலே நான் வருவேன். பாருங்கள் 16 அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அதற்கு ரூத் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசாதீங்க, நான் உங்களை பின்பற்றுவேன், உங்களை விட்டு திரும்ப என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். பாருங்கள், அவர்கள் நினைத்தா அந்த ஓர்பால் போன மாதிரி இந்த ரூத் அவங்களும் போயிருந்திருக்கலாம். ஆனால் ரூத் அவங்க இந்த நகோமியை விடுவதிலே மனதில்லாமல் பின்பற்றி வருகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போசனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் உண்மையே நான் பின்பற்றி வருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, நீர் தங்கும் இடத்துல நான் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ, அவங்க வந்து வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லைப்பா, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, 2 பிள்ளைங்களை நான் இழந்து போயிட்டேன், கணவரை இழந்து போயிட்டேன், இனி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கசப்புள்ளவளாய் மாறிட்டேன், நான் மதுரமுள்ளவளாக இருந்தேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தார், ஆனால் நான் எல்லாத்தையும் இழந்தவளாய் இப்போ தனித்தவளாய் நிற்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீர் தங்குகிற இடத்துல தங்குறதுக்கு இடமில்லாட்டியும் பரவாயில்ல, நீர் எங்கே தங்குறீரோ அங்கே நானும் என்ன செய்வேன், தங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி வருகிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தீர்மானங்களை நீங்கள் எடுத்து ஆண்டவருக்கு பின்னாடி நீங்கள் வருகிற ஆளாக இருக்கிறீங்களா? சில பேர் ஆண்டவரை தேடி என்ன வரும்னு சொல்லும் பொழுது, இந்த நகோமிகிட்ட தேடி ஒன்றுமில்லைன்னு சொன்னாலும் இந்த ரூத் அவங்க இயேசுவை இந்த ரூத் தன்னுடைய மாமியாரை பின்பற்றி வருகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு பாருங்க இளைப்பாறுகள் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்துல கூட ஜனங்கள் வருகிறது கம்மியாக இருக்குது. ஆனால் நகோமி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ போன்னு சொன்னாலும் இந்த ரூத் என்ன செய்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரூத்தின் மேல் அந்த பாசத்தை அவங்க வைத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அன்பு எவ்வளோ தூரமாக இருக்குது. இல்லை, இவங்களை விட்டு விடக்கூடாது. நீங்களும் நானும் இயேசுவுக்காக அவரை பின்பற்றி வரும் பொழுது அவர் நமக்கு ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். இலவசமான ரட்சிப்பை கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தை அவர் பங்காக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பரிசுத்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் இல்லையா? எவ்வளவோ கிஃப்டை நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை எவ்வளோ தூரம் பின்பற்றுகிறோம், எவ்வளோ தூரம் ஆண்டவரை தேடி வருகிறோம், எவ்வளோ தூரம் நம்ம சபையை தேடி வருகிறோம், எவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்தோடு தேவனுக்காக நிற்கிறோம், எவ்வளோ தூரம் குடும்பத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து போன வாய்த்திறந்து சொல்லியுமே ரூத் அவங்க தன்னுடைய மாமியாரை விடலை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா, என் சமூகத்தை தேடுங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறேன், இளைப்பாறுதல் வச்சுருக்கிறேன், சந்தோஷம் வச்சுருக்கிறேன், சமாதானம் வச்சுருக்கிறேன். எத்தனை பேர் சபைக்கு வருகிறோம் இல்லையா? எவ்வளோ பேர் ஆண்டவரை பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க சபைக்கு வர்றதே இல்லை இல்லையா? கடவுளை தேடுறதே இல்லை, எங்கெங்கேயோ போடுகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் இயேசுவை தேடி வருகிறதுல இலவசமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவத்தை போக்கி பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாழ்வாதாரத்துக்கு அவருடைய வழியை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம இயேசுவை பின்பற்றி போகிறதுல ரொம்ப தயங்குறோம். நியாயாதிபதிகள் காலத்தில் பஞ்ச இயந்திரங்களை வந்துச்சு, ஆண்டவர் வாக்கு அப்பப்போ மறந்துடுவாங்க, அப்பப்போ தன் சொந்தப்படி என்ன செய்வாங்க, நடப்பாங்க. நடக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தில் அவங்கள திருத்தணும் இல்லையா? தேசத்தில் தீமைகளை கட்டளையிடுவா, பஞ்சத்தை கட்டளையிடுவா, போராட்டத்தை கட்டளையிடுவா. மறுபடியும் கர்த்தரை நோக்கி கதறுவாங்க. கர்த்தர் சொல்லுவார், என் வசனத்துக்கு திரும்பு, என் வார்த்தைக்கு திரும்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, விட்டு போனாலும் கர்த்தர் வாயிலேருந்து என்ன வருது, ஆசீர்வாதம். என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்கிட்ட வா, உன்னை நான் பலப்படுத்துவேன், என்கிட்ட வா, நான் உன்னை சுகமாக்குகிறேன், என்கிட்ட வா, உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் திரும்பியும் நம்முடைய நிலைமைகள்லாம் மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் பழைய நிலைமை. அதனால தான் ஆண்டவர் வந்து எருசலேமுக்காக அழுதார் இல்லையா? உன்னை எத்தனை தரையோ நான் சேர்த்துக்கொள்ள
நான் ஆசைப்பட்டேன், நீ எனக்குள்ள என் அடைக்கலத்துக்குள்ள என் ஆதரவுக்குள்ள நீ வருகிறதுல நீ தங்கி போனாய், நீ விட்டு போனாய். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் அப்படி தான் சொல்கிற, மகளே மகனே இன்னும் என் ஆசீர்வாதத்துக்குள்ள வா, இன்னும் நீ என்னை பின்பற்று, நீ உறுதி உள்ளவனாயிரு, நீ நம்பிக்கை உள்ளவனாயிரு, நீ தைரியம் உள்ளவனாயிரு. உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா? இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? இயேசுவின் மேலே உங்கள் அன்பை வச்சிருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தை பெரியது. அப்போ இந்த ரூத் அவங்க தன்னுடைய இதுகிட்ட சொல்கிறாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல நானும் வருவேன், நீர் தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேன், நீங்கள் எந்த ஜனத்துக்கிட்ட போனாலும் அதான் இனிமேல் எனக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் தன்னுடைய சொந்த உறவை வச்சிருக்கிறார். நீங்களும் தான் சொந்த ஜனம் இல்லையா? கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் சொந்த ஜனம். நீங்கள் ஆண்டவரோடு நிற்கும் பொழுது இந்த நகோமி, இந்த ரூத் அவங்க நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தனியாளுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எங்கே போனாலும் நான் கூட என்ன செய்கிறேன், வருகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொல்கிறேன், மகனே நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருகிறேன். ஏன் தெரியுங்களா? அந்த அன்பு தான் நகோமி மேலே ரூத் அவங்க அன்பு தான் இன்னைக்கு இயேசு நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு தான் சொல்கிறாரு, மகனே நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருகிறேன். இன்னைக்கு சாட்சி கேட்டோம் இல்லையா? ஆபத்துலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். எதுக்கு? அந்த அன்பு. கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு, வருகிறார். கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு, வருகிறார். கர்த்தர் நமக்கு தயவு பாருங்க. நிற்கிறேன், நல்லா இருக்கிறவங்க மரித்து போகிறாங்க, பலன் இல்லை சாக கிடக்கிறவங்க உயிரோட. ஏன் அப்படின்னா அந்த அன்பு தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கிருபை கொடுத்துருக்கிறார், இன்னும் பலன் கொடுத்துருக்கிறார், இன்னும் தைரியம் கொடுத்துருக்கிறார். ஒன்று செய்வோம், இயேசுவை பின்பற்றி போகிறதுல இன்னும் நம்முடைய ஆத்மாவை தீவிரப்படுத்துவோம். ஜெபத்தில் தீவிரமாய் நில்லுங்க. ஆண்டவருக்காக தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா? ம் 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 பாருங்க, நீங்கள் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கர்த்தர்னு சொல்கிறாங்க. கர்த்தரை தெரியாதுங்க, தேவனை தெரியாது. ஆனால் இந்த நகோமி அந்த தேசத்தில் போய் அவங்க ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா? தேவனை பற்றி அவங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யும் பொழுது தேவனோடு கூட நடக்கிறதுல நீங்கள் தீவிரமாக நீங்கள் இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், இந்த நகோமி போய் ஜெபித்து அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறாங்க. கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு நிகராகவும் அதை எனக்கு செய்யட்டும். எப்படி? நானுமை விட்டுட்டு போயிட்டேனா, நாம் ஏதாவது பண்ணிட்டேனா அதற்கு சரியாகவும் அதற்கு என்ன சொல்கிறாங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதிகமாகவும் ம் 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 என்றால் அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றி வரும் பொழுது தேவன் நியாயாதிபதியாக நிற்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை கர்த்தரை முன்வைத்து நகோமியை பின்பற்றி வருகிறாங்க. நீங்களும் நானும் இயேசுவை முன்வைத்து அவரை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை கீழே போச்சா மேலே வந்துச்சுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் திருமணம் நடக்குமான்னு ரூத்துக்கே தெரியாது இல்லையா? ஆனால் அழகான திருமணத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. வசதி இல்லாதவங்களா போனாங்க, ஆனால் வசதி உள்ள ஆளாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திரா. சாப்பாடு இல்லாதவங்களா போனாங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு சொந்தக்காரரா, அவங்க வயல் நிலத்துக்கு அதிபதியா தேவன் மாத்திட்டார். உங்களை என்னை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவரை நீங்கள் உண்மையாக பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது ஒருத்தர் கூட கைவிடப்பட்டதே கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை இல்லைங்க. 5 நன்மை குறையப்படும், 5 சரியாக நடக்குங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வேர்டை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு நன்மையும்
குறைவுபடாது. நீங்கள் ஆண்டவரை சரியாக தேடுனீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படுனீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் காத்து நடந்தீங்கன்னா ஒரு நன்மையும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை தேடி நான் நம்பி வந்தனால நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, இல்லையா? நம்ம எல்லாம் மேலே. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. இந்த நகோமி அவங்க போய் மோவாப் தேசத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், உங்கள் ஜெபத்தை, உங்கள் நடக்கையை, உங்கள் பைபிள் வாழ்க்கையை, உங்களுடைய பரிசுத்தத்தை ஜனங்கள் கவனித்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஜனங்கள் நம்மளை என்ன செய்வாங்க? உற்று கவனிப்பாங்க, நடக்கையை பார்ப்பாங்க, ஜெபத்தை பார்ப்பாங்க, அதிலே மனம் திரும்பப்படுவாங்க. உங்கள் ஜெபம் சரியாக இருந்துச்சுன்னா, உங்கள் பரிசுத்தம் சரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சாட்சி உள்ள குடும்பமாக அந்த இடத்துல ஜீவித்தீங்கன்னா ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் வெளிச்சம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு உப்பு அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். என்ன உப்பு இல்லையா? உலகத்துக்கு உப்பு. உப்புடைய தன்மை என்னது? உங்களை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்னப்பா இவங்க இயேசுவை நம்பி போகிறாங்களே, இவங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க டேஸ்ட் கசப்பு வந்துடக்கூடாது. என்ன இது கொஞ்சம் கசக்குது அப்படின்னு நினைக்கூடாது. இல்லைங்க, இவங்க கொஞ்சம் மதுரமாக, இவங்க பேச்சு கொஞ்சம் மதுரமாக இருக்குது, இவங்க செய்ய கொஞ்சம் இனிமையாக இருக்குது, இவங்கள்ட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் சமாதானம். இதெல்லாம் டேஸ்ட்டுங்க. உங்களை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, உங்கள் நடக்கையை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களே பரவாயில்ல. ஆனால் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டு போனால் டேஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னடா ஏழ்மைன்னு சொல்கிறீங்க என்னங்க? அப்போ அப்படி போக வேணாம். ஆடம்பரமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, நம்ம அடங்கி பணிவாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. பாருங்கள், வில்லியம் கேரி அவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த லைஃப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எதை இழந்தார்? மனைவி பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் தேவன் அவருக்கு மகிமையாக எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இன்னைக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? உலகம் சரித்திரத்திலே கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? பரிசுத்தவான்கள். ஆனால் பரிசுத்தத்தை நிற்கும் பொழுது உலகம் அறிகிற ஜனங்களாக தேவன் மாற்றுறார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்புவீங்களா? நீங்கள் எழும்பணும். எப்படின்னா, சும்மா எழும்புறதில்ல, கிரயம் கொடுத்தாதான் விலை மதிப்பு அங்கே உண்டாகும். கிரயம் இல்லாமல் ஒன்றும் இலவசமாய் நமக்கு வராது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கிறீங்களா? 2ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும் வாசிங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு. ஆமென். அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, போவாஸ் சொல்றாரு, என்னப்பா நடந்துச்சு? அதுக்கு சொல்றாரு, அதுக்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு உன் மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, போவாசை கண்ணில் பார்த்ததில்ல, மோவாப் தேசத்தில் தான் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் போவாஸுக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டுச்சு. பாருங்க, எங்கேயோ நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் செய்தி போக வேண்டிய ஆளுக்கு விவரமாக போகும். நீங்கள் போக வேண்டிய கூட்டத்துக்கு விவரமாய் போய் சேரும். நன்மை செஞ்சீங்கன்னா நன்மையாக வந்து முடியும், தீமை செஞ்சீங்கன்னா தீமையாக வந்து முடிஞ்சிடும். கவனமாக இருக்கணும். அர்த்தம் புரியுதுங்களா வசனம்? மோவாப் தேசத்தில் தான் ரூத் அவங்க. பாருங்கள், இப்போ இவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு, ஜோசுவா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, நம்ம எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறோம். ஆனால் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு விவரமாய் சொல்லப்படும். விவரம்னா என்னது? சும்மா கதை சொல்லலைங்க, ரொம்ப டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அப்போ ரூத்தை பற்றி நிறைய காரியத்தை போவாஸுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் அவள் ஆசீர்வாதமாக வந்தது. ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் தீர்மானம், நீங்கள் எடுக்கிற தீர்மானம். ரெண்டாவது உங்கள் செய்கை. ஹல்லேலூயா.
உங்கள் செய்கை தீர்மானம் மட்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க. உங்களுடைய செய்கையும் எங்கே செய்கிறீங்க, எங்கேயோ தெரியாத இடத்துல செய்கிறீங்க, ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கே அந்த செய்கை வந்து சேரும். ஹல்லேலூயா. போவாசுக்கிட்ட தான் அந்த ரூத்துக்கு ஆசீர்வாதம்னா, அந்த போவாசுக்கு தெரியாத சில காரியம் ரூத்து செஞ்சாலும், ஆனால் போவாசுக்கிட்ட ரூத்தை பற்றி டீட்டெயிலான தகவல் வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்களை பற்றி தகவல் எங்கே போய் சேரும்? எங்கே போய் சேரும்? பரலோகத்துக்கு போய் சேரும். தெரியாத ஒரு இடம்தான், ஆனால் பரலோகத்துக்கு உங்கள் டீட்டெயில் போய் சேரும். ஆண்டவரே, இந்த மனிதன் இப்படி உமக்காய் நின்னான், இந்த மனிதன் இப்படி உமக்காய் ஜெபித்தான், இந்த மனிதன் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவான், ஒவ்வொரு நாளும் உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது என்ன செய்யும்? வரும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியரங்கமான பதிலை, போன வாரம் அந்த செய்தி தான் இல்லையா, அறை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாருங்க, மோவாப் தேசம் எங்கே இருக்குது, தன்னுடைய பெத்லகேம் எங்கே இருக்குது இல்லையா. இவ எதையுமே சொல்லலை, ஆனால் தேவனுக்கு உண்மையாய் அவன் நடந்தா. ஆனால் போவாசனுடைய லைஃப் தான் அந்த ரூத்துக்கு இருக்குன்னா, அந்த போவாஸுக்கு செய்தி போய் சேருது, இந்த ரூத்து நல்ல பொண்ணப்பா, இந்த ரூத்து நல்லா இருப்பா. இப்படி பாருங்க, உங்களை தேவன் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாரோ உங்களுக்கு முன்னாடி செய்தி போயிடும். போவாஸுக்கு தெரிஞ்சனால தானே ரூத்துக்கு சொல்கிறாரு, போவாஸ் தெரிஞ்சனால தானே ரூத்தை சில காரியங்கள் ஸ்டெப் எடுக்கிறாரு. உங்களை பற்றி செய்தி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லாட்டி என்ன கிடைக்கும்? ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுமா இருந்தால் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக மட்டும் இருங்க. எங்கே ஜெபித்தாலும் பரவாயில்ல, உண்மையாக மட்டும் இருங்க. ஏன்னா அவரை கொண்டு போகிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. உங்கள் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற தூதர்கள் உங்களோடு கூட என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஓ, இந்த மனிதனாப்பா, இது நல்லா வேலை செய்வான், இந்த மனிதனை அறிந்திருக்கிறேன், தூதர்கள் அங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க. போவாஸுக்கு செய்தி போய் சேர்ந்துருச்சு, ரூத் நல்ல பொண்ணப்பா. ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிஞ்சிருச்சப்பா, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஹல்லேலூயா. நிறைவான பலன், கொஞ்சம் பலன் இல்லைங்க, திருப்தியான வாழ்வு, திருப்தியான பிரதிபலன், திருப்தியான ஆசீர்வாதம், நிறைவானவைகள் நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு முன்புதான் பயப்படுங்க. இந்த உங்கள் செய்கை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பு தான் இருக்கட்டும். உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக வேதத்தை வாசிங்க, உண்மையாக உங்கள் கிரியை இருக்கட்டும், உண்மையாக எதை செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க. போக வேண்டிய ஆளுக்கு உங்களை பற்றி செய்தி போய் சேர்ந்துடும். அப்பா, இந்த மனிதன் நல்லா ஜெபம் பண்ணுவாப்பா, இந்த மனிதன் உண்மையாக வேலை செய்வான்ப்பா, இந்த மனிதன் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான். பரலோக தேவனிடத்தில் போகும். என்னப்பா, ஜோசுவா குறித்து போக வேண்டிய ஜனத்துக்கு போயிடும். அப்பொழுது எந்த இடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்த வச்சுட்டு பாரு இல்லையா, அவங்களுக்கு அது போய் சேரும். ஒன்று பரலோகத்துக்கும் போய் சேரும், பூமியில் சில மக்களை நமக்கு வச்சிருக்கிறார் ஆசீர்வாதமா இல்லையா, அந்த மனிதர்களுக்கு போய் சேரும். இவர்கள் சரியானவர்கள் என்று சொல்லும் பொழுது ரூத்துக்கு போவாசின் மூலமாய் ஆசீர்வாதம் நிறைவாய் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த ரூத் அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்திருக்கும்? போவாஸே கையை கழுவி இருப்பார். போவாஸுக்கு வலி இருந்தாலும், போவாஸுக்கு பாருங்க, சாப்பாடு கிடைக்குமான்னு மாமியார்கிட்ட சொல்லி வயல் பொறுக்க போகிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இன்றைக்கி கதிரை இருக்கிற காலம் வந்துருச்சு, கொஞ்சம் கதிர் எப்படியும் விடுவாங்க, சிந்துகிற கதிரை நான் பொறுக்கிறேன்னு சொன்ன ரூத்து போய் பொறுக்குனாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளாக பொறுக்கின வயலுக்கு எஜமானியாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த சம்பவம் இல்லையா? எப்படி? செய்க்கு தக்க பலனை தேவன் செய்வார், செய்க்கு தக்க பலனை தேவன் செய்வார். நீங்கள் உங்கள் சிந்தையில் எல்லாம் கரெக்டாக போகுதான்னு பாருங்கள் இல்லையா? ஆண்டுடைய கரத்தில் வசனம் உள்ளே போகுதா? சில பேத்துக்கு போகாத மாதிரி தெரியுது எனக்கு. வசனம் உள்ளே போகணும். வசனம் உள்ளே என்ன செய்யட்டும்? போகட்டும். வசனத்தை இன்னொரு வசனத்தை கூட அதை அப்படியே கீழே வாசிக்கிறீங்களா? ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ம் ம் பாருங்க, சாப்பாடு இல்லாத பொறுக்கிட்டு வாரேன்னு சொன்னேன் பாருங்க. இதெல்லாம் நான் வாசிக்கிறோம். ப்ராக்டிக்கலாக சோறு இல்லாதவனுக்கு சோறை பற்றி அருமை தெரியும். பசி பொறுக்கலான்னு பஞ்ச காலத்தில் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டங்க, பஞ்ச காலத்தில். ஆனால் இவங்க வர்றதுக்குள்ளே பஞ்சம் முடிஞ்சிருச்சு, அறுவடை காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. தேவன் அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. ஓர்பாலுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது. நீங்கள் ஓர்பாலாக இருக்காதீங்க, யாராக இருக்கணும்? ரூத்தாக இருங்க, தேவனை பின்பற்றுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டாங்க. அவங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். சில நேரம் பூமியில் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சந்ததிகள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்வார்? காப்பாற்ற. பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் உங்கள் செய்கை எப்படியோ அதனுடைய பிரதிபலன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா சரியான ஆசீர்வாதத்தை யார் பெறுவா? பிள்ளைங்க. பணத்தை மட்டும்தாங்க நீங்கள் சம்பாரித்து கொடுக்கலாம், பிளெஸ்ஸிங்கை சம்பாரித்து கொடுக்க முடியாது. பிளெஸ்ஸிங் யார்கிட்ட தான் வரும்? பிளெஸ்ஸிங் வந்து மேலேருந்து வரக்கூடியது. ஏன்னா ஆசீர்வாதத்தின் அதிகாரம் தேவன் தான், ஆசீர்வாதத்தின் ஒரு பிறப்பிடமே தேவன் தான். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்க முடியாது, தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ செய்க்கு தக்க பலனை தேவன் என்ன செய்வார்? அவர் தர அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நீங்கள் நிதானிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க பாருங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, மீதி உள்ளது கிடைச்சி, நல்ல இடத்துலையும் சாப்பாடு போவாஸ் கொடுத்தார் இல்லையா? பொறுக்கிட்டு போகலான்னு நினச்சாங்க, வயல்லையும் என்ன கிடைக்குது? சாப்பாடு, தண்ணி எல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கீழே போக போக பார்த்தீங்கன்னா உரிமையே வந்துருச்சு கையில். படிப்படியாக தான் வருது இல்லையா? படிப்படியாக தான் வருது. நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களை உயர்த்துவார். யார் வேணாலும் பாருங்கள், உங்களை திடீர்னு கோபுரத்தில் கொண்டு போய் நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அது நீங்கள் உணர்றீங்களா இல்லைங்களா? நீங்கள் கோபுரத்தில் கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், சரிங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக, ஆண்டவரை தேடுகிறவர்களாக நீங்கள் கர்த்தரை. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, அதுக்கு கீழே அப்படியே வாசிங்க. பாருங்க எவ்வளோ சலுகை, பார்த்தீங்களா? எவ்வளோ சலுகை பாருங்க. எஜமானன் வந்து தன்னுடைய வேலைக்காரிங்க சொல்கிறாங்க, வேணுக்குன்னே விட்டுட்டு போங்கப்பா. இவன் என்ன நினச்சி வந்தா, ஏதாவது கிடைக்கும் பொறுக்கிட்டு வரலான்னு நினச்சா. ஆனால் எஜமானன் வந்து சொல்கிறாரு, இவளுக்காகவே விட்டுட்டு போங்க, இவளை அதட்டாதீங்க, இவளுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. தேவனிடத்துலேருந்து இரக்கம் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் இரக்கத்தை தருவார், உங்கள் வேலையில் இரக்கத்தை தருவார், உங்கள் லைஃப்பில் இரக்கத்தை தருவார். ஏதோ ஒரு மனிதன் வந்து உங்களுக்காக அவன் சொல்லுவான், இந்த மனிதனை வாழ விடுங்க, இந்த மனிதனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, இந்த மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணாரு, கதிரை சிந்தி விட்டுருங்க, அவளை அதட்டாதீங்க, அவளுக்கு தண்ணி கொடுங்க, அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, அவளுக்கு எல்லாத்தையும் கொடுங்க. பாருங்க, நேசம் என்பது அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இந்த ஊழியத்தை ஊத்தை போல அந்த போவாஸ் வந்து சொல்கிறாரு, போட்டுட்டு போங்கப்பா, வேணுக்குன்னே போட்டுட்டு போங்க. இவன் என்ன நினச்சிட்டு வந்தா, பொறுக்கிக்கலாம். பொறுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடைக்கும் இல்லையா? இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படியே பொறுக்கிட்டு போம். அப்படி சீக்கிரம் விட மாட்டாங்க, அந்த சும்மா விட்டுட்டு போகிறது தான். ஆனால் எஜமானன் வந்து சொல்கிறாரு, இவளுக்கு தண்ணி கொடுங்க, இவளுக்கு சாப்பாடு கொடுங்க, கதிரை வேணுக்குன்னே விட்டுருங்க, அவளை ஒன்றுமே செய்யாதீங்க, யாரும் அதட்டாதீங்க. ஃப்ரீடம் அடுத்தடுத்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? கீழே நீங்கள் இன்னும் நீங்கள் வாசிக்க இந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளாக அந்த வயலுக்கு எஜமானியாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்களும் இயேசுனுடைய தோட்டத்தில் இருக்கிறீங்க. உங்கள் ஞாபகம் இருக்கா? இயேசுனுடைய தோட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் கதிரை சிந்தி விடுகிறதுக்கு பரலோக தகப்பன் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அவர் சொல்லுவார், என் பிள்ளை வந்திருக்கிறான்பா, இந்த ஃபேக்ட்ரியில் என் மகன் வேலை செய்கிறான்பா, அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க. அல்லேலூயா.
கடவுள் நம்முடைய வயல் நிலத்தில் எஜமான்களை பார்த்து சொல்லுவார், கதிரை சிந்து விடுங்க, பொறுக்க விடுங்க, அவளை ஒன்றும் பண்ணாதிருங்க. கடைசியில் கர்த்தர் அவளை ஆசீர்வாதம் உள்ளவளாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. அந்த ரூத் தான் இயேசுவுக்கு தாயாகவும் மாறிட்டாங்க இல்லையா? கொள்ளுப்பாட்டி. அந்த தாயினுடைய வர்க்கத்தில் யார் வாரா? ரூத். அவங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு இடத்துல இந்த ரூத்தும் தன்னுடைய அந்த தாயினுடைய வர்க்கத்தில் இல்லையா, அந்த தாயாக வர வேண்டிய சந்ததியில் அவங்களும் ஒரு ஒரு தாயாக அவங்க வருகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சந்ததியிலையும் பிறக்கணும். எப்படி பிறப்பார்? நான் போகிற ஊழியத்தில் ஆண்டவர் அநேக ஜீவனுள்ள ஜனங்களை கர்த்தர் தரணும், அநேகர் இயேசுவுக்குள்ளாக பிறக்கணும், அநேகர் மனம் திரும்பணும், பாவ வழியை விட்டு வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு உங்கள் லைஃப்பை கொண்டு போனமா இருந்தால் உங்கள் விதை சரியாக இருக்கட்டும். காணாத தேவனிடத்தில் காண்கிற தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற உங்களுடைய காரியங்கள் சரியானதாக இருக்கட்டும். அவர் சொல்லுவார், இவளை பற்றி எனக்கு விவரம் வந்துருச்சப்பா, இவ எப்படி செய்கிறா, இவ முறுமுறுக்கிறாளா முறுமுறுக்கலையா, உண்மையாக செய்கிறாளா உண்மையாக செய்யலையா, அர்ப்பணிக்கிறாளா அர்ப்பணிக்கிற விவரம் அங்கே போயிடும். ஆனால் எங்கே வர வேண்டியமோ அங்கே தகவல் வந்து சேர்ந்துடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போவாஸுக்கு தவறான தகவல் போயிருந்துச்சுன்னா ரூத்தை பற்றி இப்போ என்ன ஆயிருக்கும்? அவ்வளோதாங்க. அதனால தான் லைஃப்பை கேர்ஃபுல்லாக கொண்டு போங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு போவாஸ் இருக்காது, இன்னொரு லைஃப் உங்களுக்கு இல்லை, இன்னொரு சந்தர்ப்பம் இல்லை. இருக்கிற சந்தர்ப்பத்தை தட்டிடாதீங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிடைக்குமோன்னு கோட்டை விட்டுறாதீங்க. கிடைச்சதில் கவனமாக போங்க. இனி கிடைக்குமான்னு தெரியாது, நாளைக்கு பரிசுத்தத்தை காத்துக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் ஜெபிக்கலாம், இன்னைக்கு எப்படி இல்லைங்க, நாளைக்கு நமக்கே தெரியாது. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. யாருடைய செட்டை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அந்த பலன் ஆண்டவர் தான் தருவார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டுடைய கரத்தில் பாருங்க, அவருடைய செட்டையின் கீழாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறோம். நமக்கு என்ன தருவார்? நிறைவான பலன் தருவார். எப்பொழுது? உங்கள் செய்க்கு தக்க பலன் இருந்துச்சுன்னா, உங்கள் செய்க்கு தக்க பலன் சரியாக இருந்துச்சுன்னா தேவன் நிறைவான பலனை அவர் தருவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை மாறட்டும்.